அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெயக்குமார், மதுரை பைக்காரா லக்ஷ்மணா மருத்துவமனையில் மூளை நரம்பியல் பிரிவில் பணிபுரிந்து வருகிறேன். இந்த நரம்பியல் பிரச்சனைகள்னால, இது பலதரப்பட்ட நரம்பியல் பிரச்சனைகள்னால இப்போ நரம்புகள் பக்கவாதம் இருக்குது, இல்லை ஒரு மூளை காயம் ஏற்படுது. இந்த மாதிரி பலதரப்பட்ட நரம்பியல் பிரச்சனைனால இந்த நரம்புகள் செயலிழந்து போகிறப்போ, ஒரு இரத்த ஓட்டம் பாதிப்பானாலேயோ இல்லை ஒரு காயத்தினாலேயோ அந்த நரம்பு தன்னுடைய செயலிழந்து போகிறதுனால அந்த நபருக்கு அந்த கை கால்லையோ இல்லை அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட உடல் உறுப்புகளில் பிரச்சனைகள் ஏற்படுது. அந்த உறுப்புகளும் செயலிழந்து போகுது. ஸோ பெரும்பாலான நோயாளிகள் அவங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நரம்பு எப்போ இந்த நரம்பு திருப்பி அது உயிர் பெற்று திருப்பி செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு எழுதுது. யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா இந்த மூளையில் இருக்கிற நரம்புகள் மூளையே பார்த்திங்கன்னா பல லட்சக்கணக்கான நரம்புகள் ஆனால் ஒரு உறுப்பு தான் வந்துட்டாங்க. ஸோ இந்த மூளை உடலில் இருக்கிற உறுப்புகள்லேயே பிராணவாயு, இந்த ஆக்சிஜன் சொல்கிற பிராணவாயு கம்மியாச்சுன்னா அது ரொம்பவும் சென்சிட்டிவாக இருக்கிறது இந்த மூளை தான். இப்போ ஈரல், கல்லீரல், மண்ணீரல் இதுக்கெல்லாம் ஒரு 5 நிமிஷத்தில் பாதிப்பு இருக்குன்னா இதுக்கு ஒரு 2 நிமிஷத்துலேயே பிரச்சனை வந்துடும். ஒரு 2 நிமிஷம் அதுக்கு பிராணவாயு போகலை அப்படின்னா அது நரம்பு செயலிழந்து போயிடுது. அது கொஞ்ச நாளில் கம்ப்ளீட்டாக அது டெட் நியூரான்ஸ்னு சொல்கிறது, அப்படி ஆகிடும். ஸோ இது மறுபடியும் உயிர் பெற்று வருமானா அது வாய்ப்புகள் கம்மி தான். திருப்பி அந்த செயலிழந்த நரம்புகள் திருப்பி செயல்பட துவங்குவதில்லை. அதற்கு பதிலாக அதற்கு அருகில் இருக்கக்கூடிய நரம்புகள் அதோட செயலை செய்ய தொடங்கும். அதுக்கு பேர் தான் அந்த நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். அந்த செயலை செய்ய தொடங்கும். அப்போ அதுக்கு இது உடனே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இது அதுக்காக தான் அந்த ஃபிசியோதெரப்பி எல்லாம் கொடுக்குறப்போ கான்ஸ்டன்ட் ஃபிசியோதெரப்பி, இந்த அந்த பலவிதமான எக்ஸசைஸு, அந்த பயிற்சிகள் இதெல்லாம் கொடுக்குறப்போ அதன் அந்த செயலிழந்த நரம்புகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய நரம்புகள் கொஞ்சம் அந்த செயலிழந்த நரம்புகளோட செயல்களை செய்ய தொடங்கும்.